இந்த B2 பாம்பர்ஸ் அப்படின்றது வந்துட்டு மனிதன் படைச்ச டாப் 10 எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்ல இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 கோடி, 17,000 பிளஸ் கோடி. இந்த 17,000 கோடின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்க தேஜஸ் ஏர்கிராஃப்ட், அதாவது ஃபைட்டர் பிளேன்ஸ் இருக்கு. தேஜஸ் ஃபைட்டர் பிளேனை நம்ம 100 செய்யலாமா. இந்த B2 ஒரு B2ஓட காஸ்ட்ல இந்தியா வச்சிருக்க தேஜஸ் ஃபைட்டர் பிளேன் வந்து 100 செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த B2 வந்து அவ்வளோ காஸ்ட்லியானது. அதுவும் இல்லாம இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்புமே கிட்டத்தட்ட 13,000 கிலோக்கு மேல இருக்கக்கூடியது. ஸோ அதனால இந்த பாம்பை லான்ச் பண்ணணும்னா இந்த ஏர்கிராஃப்ட் தான் தேவை அப்படின்றதுனால அமெரிக்கா அவங்களோட ஹையஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மிஷன்ல 14 பங்கர் பஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது. அதுல 2 நத்தான்ஸ்லயும் மிச்ச 12மே வந்துட்டு ஃபார்டோவில் தான் போட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபார்டோ வந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் நியூக்ளியர் பிளான்ட், அதாவது ஈரானுக்கு வந்துட்டு இது எவ்வளோ முக்கியமான ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியுது. இதுக்கும் மேலே இந்த B2 பாம்பர்ஸ் கொண்டு வந்த இந்த பங்கர் பஸ்டர் பாம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த பாம் டபுள் டைம் வெடிக்கும். அதாவது போட்ட உடனே கீழே போய் தரையில் ஒரு தடவையும், அதுக்கு போக பெனிட்ரேட் பண்ணி மலைக்குள்ளே போய் இன்னொரு தடவை வெடிக்கும். ஸோ மலைக்குள்ள 90 மீட்டர் உள்ள இருக்கிற இந்த ஃபெசிலிட்டியை வெடிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பாம் தான் தேவைப்பட்டது. அதனால தான் இவங்க இந்த பாம்பை வந்துட்டு அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே லான்ச் பண்ணாங்க.